அப்போ நாங்கள் இப்போ போகும்பொழுது சில வழியில் வவுனியால் கூடி ஒரு பூங்கண்டு சாலை இருந்தால் அதில் பார்த்து கொண்டு போகலாம். பார்த்து கொண்டு போனால் ஒரு உணவுக்கு இதாக இருக்கும். பிறண்டுட்டது ஆசையா கிடக்கு பார்க்க. உண்மையில அந்த ஒரு ஆர்வத்தோட தான் எங்களுக்கு வேலைக்கு முடிச்சு தரணும். இந்த வேலையெல்லாம் கடகடண்டு வந்து அவசர அவசரமா பூங்கொண்டு வாங்குறத பார்ப்போம். பூங்கொண்டு வாங்குறீங்க என்ன வகையான பூங்கொண்டு வாங்க போறீங்க? பூக்குறதோ இல்லை காய்க்கிறதோ இல்லை குளுங்குறதோ இல்லை? பூக்குறதும் குளுங்குறதும். பூக்குறதும் குளங்குறதும். கார் எடுப்போம். பஸ்ஸில் கொண்டு லைசன்ஸை விட்டு வந்து நம்மளோட கிடக்க 6 இருந்தாலும் பிள்ளை செய்கிறவன் தண்டனை அனுபவிக்க தான் போயிடும். பிள்ளை உண்மையிலே வந்து உள்ள இருக்கிற எல்லாரும் பிள்ளை செஞ்சுட்டு போறோம் இல்லையே. அதான் சொல்றேன். சந்தேகத்தின் பேர்ல கூட கொண்டு வச்சா என்ன செய்யற இருக்கத்தான் வேணும். இதுக்காகவே நான் எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா அண்டாபுரத்துக்கு போறேன். அண்டாபுரத்துல வந்து நல்ல எனக்கே சிரிப்பு வருது, உங்களுக்கே சிரிப்பு வருது. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். அதாவது வந்து இன்றைக்கும் வந்து இந்த வேலை வந்து செய்யலை. இன்றைக்கு வேலைக்கு வரண்டவங்க வரையில. அப்போ அதனடியால் உண்மைதான் மழை உண்மையில எங்களுக்கு பெரியவனா சொல்லி வேலை சண்டை வேலை தொடங்கினா நிப்பாட்டாம குயிக்கா செய்து சரி வேணும்னு சொல்லி உண்மையில அந்த ஒரு ஆர்வத்தோட தான் எங்களுக்கு வேலைக்கு முடிச்சு தரணும். இந்த வேலையெல்லாம் கடகடண்டு வந்து அவசர அவசரமா செய்தால் அந்த மேல் கூரை வேலை தான் கொஞ்சம் தாமதமாகுது. அதை முடிச்சுட்டு தான் இனிமே அவங்களோட மற்ற வேலையிலும் தொடங்கணும். இன்றைக்கு வரண்டவங்க அப்புறம் இன்றைக்கும் வரையில வேலை தொடங்கினா கடகடண்டு வேலை போய் கொண்டு இருந்தா ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன வேலைக்கு வேலை முடிஞ்சிடும். எங்கட நிறைய வேலைகள் அலுவலர்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்ப நான் இந்த கிச்சனை தாண்டினால் அதுக்கு அடுத்த கட்டம் செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ ஒரு விஷயம் முன்னையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நான் யோசிச்சு கொண்டு வந்தேன். நாங்கள் எங்கட வீட்டை வச்சிருக்கிற பூங்கண்டுகளை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப பழுத்துறைக்குள்ளவே நாங்கள் பூங்கண்டு வேணும். ஏன்னு சொன்னால் பூங்கண்டு இன்னும் வெயில நம்ம அண்டை 2 புழக்குதப்பா வீட்டுக்குள்ள இருக்கலாதான். அப்ப முன்பக்கத்தை நாங்க வைக்கிறோம் நிறைய வாங்கி வாங்கி வச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் வளர்ற வீதம் தான் குறைவாக இருக்குது. இன்றைக்குமே என்ன செய்தேன் நான் சொல்லுங்க பாப்போம். அந்த மிரக்கறி அதுகளை தூக்கி கொஞ்ச நாள் அப்படித்தான் செய்தெல்லாம் தாட்டு விட்டேன். கொஞ்ச நாள் 2-3 நாளைக்குள்ள அந்த தண்ணிக்க போட்டு ஒரு கிழமை என்றாலும் விடுவோணும். அப்படியே விட்டு அந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை எடுத்து அந்த கண்டுகளுக்கு ஊற்றினாலும் அந்த சத்தாது அப்படியே கண்டுறாங்க. நல்லா பூக்கொண்டு பழங்கள் இப்போ நாங்கள் எறிகிற பழங்கள் தோளுகள் மற்ற மிரக்கறின்ற கழிவுகள் வெங்காயத்தோள் முட்டைக்கோதுகள் எல்லாமே தண்டி போட்டு அப்படியே தண்ணிக்க போட்டுட்டு அடுத்து ஒரு கிழமைக்கு போகிற தண்ணி அதை நாங்கள் ஒரு டஸ்ட்பின் மிக்க போட்டு காய வச்சுட்டு வச்சா அது நல்ல ஒரு இதாக இருக்கும். என்ன இருக்கும். என்ன சொல்லுங்க இந்த காய வைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை சொல்லிச்சுன்னா இப்ப மிரக்கறி என்ன கவுதாண்டாது. இப்ப எல்லாத்தையும் கொண்ட காய விடுக்கு காகம் கோழிகளும் விடாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப பார்த்து தண்ணிக்க போட்டு வச்சு விட்டுட்டா அது தண்ணிக்குள்ள இறங்குந்தாங்க சத்து அப்புறம் சக்கைய கிண்டி போட்டு தாட்டு விடலாம். கோழியும் கிண்டாதானே. அப்ப உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நான் இதை வந்து ஒரு விருப்பத்தோட அளவுக்கு அதிகமா நேசிச்சு அதாச்சும் வந்து நான் ஒரு விஷயத்தை இறங்கிட்டேன்னு சொன்னா அந்த விஷயத்துல ஒரு காதல் கொண்டுடுவேன். என்ன அப்படிதான் நான் வந்து செய்யற வேலைகள் ஒவ்வொன்றுமே. அப்போ வந்து பார்த்துருப்பீங்க நான் வச்சிருக்கிற பூங்கண்டு ஒவ்வொன்றுக்குமே தண்ணியை ஊற்றி இதுக்கே இப்போ வச்சு போயிட்டு நம்ம அதன் பேரும் அம்மாக்களோட நிற்கணும். நான் வந்து வச்சேன் மாறிக்க வச்சது இன்னுமே வளரையில. அப்ப இப்ப எங்களுக்கு வந்து ஏற்ற பூ இதுதானே. இப்ப ஒரு பிள்ளைய பிறந்த உடனே சட சட வளராதானே கொஞ்சம் பிள்ளை மேல தானே கண்டு காலையும் கையில முடிச்சு தீக்க வேண்டியான் வளரவே போல காலம் சென்றது. என்ன தானே கண்டு காலம் நாங்களும் சட்டண்டு வளரணும் நினைக்க கூடாது. அப்ப நாங்க அதுக்கு போட விட எங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து அதுகளுக்கு சத்தானது எல்லாம் கொடுத்துட்டானே வளர்க்குறோம். அதே மாதிரி அதுகளுக்கு கண்டுகளுக்கும் அதுகளுக்குரிய சத்தான இதுகளை உரங்களை போட்டா தான் அதுகளும் வளரும். நான் டக்கண்டு வளர்ந்து எங்களுக்கு ஒரு பிரியோசனை தரும். ஒரு இயற்கையை விரும்புறதுக்கு என்ன சொல்லுங்க இயற்கையை விரும்புறதுக்கு எல்லாருக்குமே இயற்கை என்றாலே விருப்பம். அதே மாதிரி தான் எங்களுக்குமே இயற்கையா இருக்கணும். வீட்டை ஒரு இயற்கையான வளத்தோட இருக்கணும் தான் ஆசைப்பட்டு எல்லா விஷயத்திலையும் இறங்கி செய்கிறோம். என்ன அப்போ உண்மைக்குமே நான் வந்து யோசிக்கிறது மற்றது வந்து இப்படித்தானே
இப்போ எங்களோட மரங்களுக்கு வந்து ஒரு கொடி பிளான்ல வந்து சும்மா பார்த்தா பச்சை கொடியா பச்சை பசலையா இப்போ 100 இல்லையா சைட் கேட்டன் சைட்டில் பார்த்தா அப்படி இருக்கும். அதே மாதிரி இப்போ பருத்தியில் பார்த்து நோடவும் இல்லை. இப்போ வந்து இதுக்காகவே நான் எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அண்டாபுரத்துக்கு போக போகிறேன். அண்டாபுரத்தில் வந்து நல்ல எனக்கு சிரிப்பு வருது, உங்களுக்கு சிரிப்பு வருது தெரியல. கண்டு வாங்குறதுக்காக அண்டாபுரம் பழிக்கிறாண்டா யோசிச்சு பாரு. அவ்வளோ தூரம் இது பிடிச்சிருக்கு. இங்கே விடவும் இல்லை. அண்டாபுரத்தில் போனால் அங்கே நல்ல பூங்கண்டு வாங்கி கொண்டுலாமன்றதுக்காக அண்டாபுரம் போக போகிறேன். இப்போ நான் இங்கே நிற்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் இப்போ மதியம் இப்போ சர்மியும் கவலைக்கிட்டு நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வரும் கம்சியாக கொண்டு ஸ்கூல் விட்டுருக்கு ஏற்ற போகிறேன். நான் தான் ஏற்ற போகிறேன். இப்போ வந்து நான் பூங்கண்டு வாங்குறதுக்காக அண்டாபுரம் செல்றதுக்காக இருக்கிறேன். ஓகே, அப்போ நாங்கள் அங்கே பூங்கனி சோலையில் எப்படின்ற பார்ப்பேன். எனக்கு விருப்பம் இந்த ஒவ்வொன்றும் ஃபுல்லாக வந்து சும்மா பார்த்தா அப்படி ஆசைப்படணும். மக்கள் தொங்கணும் பச்சை கொடிக்கிற வெயிலுக்கு தலையிட்டு. ஆனால் நடுவோம் தண்ணி காலம்ப பின்னேற நல்லா தண்ணி செழிக்க ஊற்றணும். வெயில் வரைக்கும் தண்ணி ஊற்ற. இந்த லைனை பாருங்க. இந்த லைன் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. நார்மலாக வெஞ்ச இந்த இதெல்லாம் எனக்கு சரியான விருப்பம். ஆகாய தாமரை நான் கொண்டு தொட்டிக்க போட்டு விட்டேன். நான் அப்படி ஒவ்வொரு மரங்களும் வந்து கொண்டிருக்கேன்னா. ஓ சரி, அப்போ பாருங்க சாமி போகுது. இங்கே மோனிகாவை கம்சியை ஏற்றி கொண்டு வர்றதுக்கா ஏற்றி கொண்டு வர்றதுக்காண்டி. ஓமோ கண்டு வாங்குறதுக்கு சரி போனா அப்புறம் உங்களுக்கு தெரியும் தானே. சரி பாப்போம், போயிட்டு பாப்போம். அது அப்படி பாருங்க. இந்த ஒரு தக்காளிக்காய் உண்டு, 2-3 தக்காளிக்காய் அந்த ஓலையை கொண்டு வந்து போடக்கே இந்த பப்பாசி மரத்தை முறிச்சு போட்டாங்க. அப்போ அது நடிஞ்சு இதில் இருங்க தக்காளிக்காய் வந்திருக்குது இதில். இந்த அப்போ உண்மைக்குமே நான் ஒவ்வொரு கண்டையுமே வந்து ஃபுல்லாக நேசித்து தான் வைக்கிறது. இந்த இதெல்லாமே வந்து பூக்குது, சின்னல்லையே பூக்குது. அதே மாதிரி மேலே தென்னம்பிள்ளையில இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அங்கே போனால் தான் நான் வந்து உண்மையாக எனக்கு சரியான விருப்பம். அந்த மணி பிளான்ட் இருக்குது தானே, அதெல்லாம் இப்படி கீழே ஊண்டி விட்டால் அது கொடி மாதிரி அப்படியே வளர்ந்து போகும். அப்படி வளர்ந்து போச்சுன்னு சொன்னால் அப்படி பார்க்க வேறு லெவலில் இருக்கும். நிறைய ஆசைகள் எல்லாமே வந்து இருக்குது. அதாவது வந்து எங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்க, அது என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை வந்து ஒரு செழிப்பான முறையில் வச்சுருக்கணும். வந்தால் நான் இதை தான் முதல் சொன்னேன். வந்தால் எங்களோட வீட்டை வந்தால் இந்த மரத்துக்குள்ளே இருக்க ஆசைப்பட வேணும். வீட்டில் வந்திருந்தால் ஆசையாக இருக்க வேணுமென்றதான் என்னுடைய முழு விருப்பமும். உண்மைக்குமே அந்த ஆசையின்படி எல்லாத்தையும் செய்ய வேணுமென்றதுக்கு நாங்கள் கொஞ்சம் பிரயாசப்படணும். என்ன அதை இதை என்று யோசிக்கணும். யோசித்து பிரயாசப்பட்டால் தான் ஒவ்வொன்றையுமே வந்து நாங்களும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏண்டா மரந்தடியல் என்று சொன்னால் இப்போ அதை கொஞ்சம் நேசிக்க வேண்டியாக கிடக்கும். ஏண்டா கடும் வெயில் இந்த வருஷமே எப்படி என்றால் இனி காலங்களில் எப்படி போகுமென்றது வந்து தெரியாது. அப்போ நாங்கள் இயற்கையை தேடி நாங்கள் வழியில் அங்கே இங்கேன்னு ஓடாமல் எங்களோட வீட்டையே அந்த இயற்கையை நாங்கள் உண்டு பண்ணினோம் என்று சொன்னால் எங்களோட வீட்டுகளோடையே நாங்கள் இருக்கலாம். என்ன இந்த இதில் வேறுங்க 2 மாதுளை நிற்கிது. இந்த ஒன்று இந்தியன் மாதுளை, ஒன்று ஸ்ரீலங்கா மாதுளை. இப்போ எல்லாம் சாதாரண ஒரு மாதுளம்பழம் 800 700 ஒரு மாதுளம்பழம் போகுது விலை. அப்போ ஒவ்வொன்றையுமே வந்து நாங்கள் உண்டாக்க வேணும். என்ன உண்டாக்கினோம்னு சொன்னால் அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். அதுக்கெல்லாம் பக்கத்தை வச்சுருக்கிறேன் மாதுளை தானே வருமன்றதுக்காக. அப்போ சரி, அப்போ நான் இனி அண்டாபுரம் போயிட்டு, அதாவது வந்து அண்டாபுரம் போயிட்டு கண்டிப்பாக உங்கொண்டு வாங்குகிற ஒவ்வொன்றையுமே வந்து உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன். காட்டினால் எனக்கும் வந்து சரியான விருப்பம். அந்த இது நாங்கள் செய்கிறது, ஆனால் இயற்கை நிமித்தம் வாடுறது ஏதாச்சும் நாங்கள் உண்டாக்குறதால வர ஒரு அழகு தனி அழகாக இருக்கும். அந்த அழகை நீங்களும் வந்து பார்த்து கொள்ளுங்க. நாங்கள் குட்டியாக வச்சு அதை பெருசாக்குறதையும் வடிவாக வீடியோ ஸ்டிக் பண்ண பாருங்க. அது ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறோம். அது சரியான முறைக்கு இருக்கும். மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஓகே, இவங்களார் அதாவது வந்து தம்பி கவிதாஸ் அக்கினி அவங்களோட தான் நான் இப்போ அண்டாபுரம் போகிறதாக இருக்கிறேன். இப்போ பாருங்க, நான் சொன்னது மாதிரியே கார் வந்துட்டு என்னை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு போமே பார் இந்த என்னை ஏற்றி கொண்டு வர கொண்டு நான் பாருங்க. ஓகே, எங்க அப்போ நான் தூர இடம் போறோடைய தண்ணி போத்துல இடம் போக வேண்டியா கிடக்குது.
இந்த பூங்கொண்டு வாங்குறதுக்கு நான் போகிறேன். அடையா ஏண்டா இங்கோட பூங்கொண்டு இல்லை, அங்கே போனால் தான் வாங்கி கொண்டு வரலாம். ஏற்ற மாதிரி பூங்கொண்டு வரல விளையாட்டு காட்ட புரியல. இங்கோட நான் நினைச்ச பூங்கொண்டு இல்லை கிடக்கெல்லாம். சரி அங்கே போனால் தான் அந்த மணி பிளான்லேயும் வந்து அந்த டக்குன்னு வளரக்கூடிய கண்டு எல்லாம் இருக்குது. அப்படியே அந்த கொழும்பு கண்டுலாம் வந்து அதை விட இங்க இருக்கிற பூங்கொண்டு எல்லா இடம் வச்சுப்பாங்க. இந்த ஏரியா கிடக்கு. அங்க இருக்கிற பூங்கொண்டு இங்க வச்சுக்க மாட்டாங்க. இல்லை அதனால அங்க நம்ம வித்தியாச நாடுவோம் பூங்கொண்டு. நான் போன முறையும் அப்படித்தானே கொழும்புல இருந்து அங்கே வேணும்னாங்க. எங்க பார்லமெண்ட்கிட்ட வச்சு வித்தாங்களே, அதுதான் கூடுதலாக வீட்டை வச்சிருக்கிறேன். அந்த பிளான்ல தான் இப்போ போகிறேன். ஏன்றாலும் இந்த பார்த்தா ஒரு அப்படி இருக்க ஒன்றுமே அது சார் மாண்ட வீடு தான் சொல்லணும். ஏரியாக்குள்ள பேர் சொல்றான்னு சொன்னாலும் இந்த இதை பார்த்து அது சொல்லக்கூடிய ஒரு பேர் சொல்ல ஒன்றுமே. அதான் ஒரு தனி விருப்பம். அப்போ நாங்கள் இப்போ போகும்பொழுது சில வழியில் வவுனியால கூடி ஒரு பூங்கண்டு சாலை இருந்தால் அதில் பார்த்து கொண்டு போகலாம். பார்த்து கொண்டு போனால் ஒரு உணவுக்கு இதாக இருக்கும். அப்போ பார்ப்போம். இப்போ ரோட்டை பாருங்க, இங்கே அவங்க நடந்து எல்லாம் போய் கொண்டிருக்கு வழிஞ்சு. இதுதான் நம்மள முதல் ஒரு காலம். சைக்கிள் ஒன்றும் இல்லை. எப்படி சுவம் இருக்கலாம் அடிச்சு பாருங்க. சரி என்ன வெயிலேண்ணா வெயில் ஆத்து. நான் வளகுல போய் வரேன். அது தெரியும். வளகு போய் இப்படி வந்தது தெரியாது. அங்கேயும் சரியா வெயில சொல்லிக்கலாம். நாங்கள் வாரம் ஏசியை போட்டு விடுங்க. யோசிச்சு போட்டு முடிவு எடுத்துறா. உள்ள அதோட காட்டும் குரோ விட்டுறான். சரியா அங்கேயும் கிரௌட் சந்தோஷப்படுறதா கவலைப்படுறா. என்ன கிரௌட்டப்பா அடவுலே சனம் கும்பம். நல்ல ஆளுங்களை முதல் தரம் கூப்பிட்ட உடனே சொல்லிட்டு அடிச்சு விட்டான். இல்லாட்டி அடுத்த தரம் கூப்பிட்றா இருந்துச்சு. அதை விட உண்மையிலேயே என்னன்னு சொல்றது, கோட்ஸு பொலிசன் நினைச்சாலே ஆக்களுக்கு ஒரு கலக்கவும் பயம். என்னத்தை நினைச்சுன்னா இந்த வெக்கையை நினைச்சு ஆக்களுக்குள்ள போய் இருக்கிறது வந்தா ஆக்களுக்கு இருக்கல. ஆக்கள்கிட்ட வெக்க ஒரு பக்கம். அதை விட பிரச்சனைனா மற்றவங்களை பார்க்க பாவம் இருக்குமே. இதுக்குள்ள போயிட்டு அன்றைக்கும் ஒரு படியோட சிலர் வந்து இப்படி சொன்னாங்களோ ஒரு கதையில வந்து கேட்க, அம்மா நான் பெரிய கவலையா கிடந்துச்சு தெரியுமா ஆக்களுக்கு. அவன் முடிய வந்தானோ. ஆமா இந்த வெயிலுக்குள்ள அப்படி நிற்கணும். சேட்டிக்காத போன வருஷம் நாளைக்கு தான் நாங்கள் வழியில வரோம். ஆமாண்ணே போன வருஷம் இந்த வெக்க என்ன பிரச்சனை, நீங்கள் இந்த சீசன் பார்த்துல சீக்கிரம் வெக்க வேண்டாம். வீடு வழியவே இருக்கலாம கிடக்குது. அப்படி இருக்க இப்படி இருக்குமே இதுகளுக்குள்ள போய் இருக்கிறேன்னு நினைக்க உண்மையிலேயே அது கவலை தான். நினைச்சா ஆறா இருந்தாலும் பிள்ளை செய்கிறவன் தண்டனை அனுபவிக்க தான் போயிடும். பிள்ளை உண்மையிலே வந்து உள்ள இருக்கிற எல்லாரும் பிள்ளை செஞ்சுட்டு போறோம் இல்லையே. அதான் சொல்றேன். சந்தேகத்தின் பேர்ல கூட கொண்டு வச்சா என்ன செய்யற இருக்கத்தான் வேணும். அதான் ஏன் சாதாரண ஒரு புனைக்கு சைன் வச்சாலும் விட்டுட்டு ஓடினாண்டா இதுக்கத்தான் வேணும். கட்ட இல்லாட்டி சரி படம். இப்ப எனக்கு கேட வளரிய பையன் யாருக்கும் சைன் வைக்க எனக்கு தெரியாது. இந்த விளையாட்டு தெரியுமோ, சைன் வைக்க போறேன் நான் ஒருத்தருக்குமே நான் போக மாட்டேன். எனக்கு பயம். அதுதான் அதாவது சைன் வைக்க போயும் 1,00,000 ரூபா சரிதான் சொன்னா 1,00,000 ரூபா அந்த காசு இருந்தா ஓகே. காசு இல்ல இருந்தா 1,00,000 கட்டி போட்டு வரலாம். அது வந்து ஸ்பாட்ல இருக்கணும். இல்ல ஸ்பாட்ல இருக்கணும். இல்லையா 4 நாள் அவசரத்துக்கு மாறிக்கொள்ளல. நாளை காலையில அமௌண்ட் அண்டு இரவு உள்ள எல்லாம் இருக்கணும். மூச்சு வெடிச்சிடும். நிறைய பிரச்சனை இருக்கு. கடவுளை ஏதாவது ஒருக்கா அந்த எனக்கு அந்த லைசன்ஸ் பிரச்சனைக்கு நான் போனான் தானே. இது லைசன்ஸ் பிரச்சனை போனா ஓடித்தான். அப்போ அதில் போனது எனக்கு இவ்வளோ இதாக இருந்துச்சு தெரியுமா. அதை விட இவ்வளோ வெக்கமாக இருக்கு மக்களுக்கு. இல்லை சும்மா கொண்டு ஒரு லைசன்ஸ் பிரச்சனையை கூடி கொண்டு 5,000 ரூபா காசு கோட்ஸில் ஓட்டு இதுக்குள்ள வர போகிறோம். அங்கே முக்கால்வாசி பேருக்கு தெரியுண்டாப்பா. தெரிஞ்ச நம்பி உங்களை மாதிரி தான் நம்பி அதான் அது உங்களுக்கு ஒரு ஆக்களுக்கு அந்த விஷயங்கள் பிள்ளைங்க இருக்கும். சும்மா தெரியாதவனு நினைப்பான். உங்க வந்துட்டு ஏதோ ஒன்ற பிரச்சனைன்றது மாதிரி ஒரு இடம் ஒரு. ஆனால் இப்போ அதான் அன்றைக்கு எனக்கு ஒரு ஆள் சொல்லியிருந்தார், எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேணுமா. கட்டாயம் இப்போ நாங்கள் கூட போனது அப்புறம் எனக்கு எவ்வளோ அனுபவம் வந்துட்டு சில விஷயம் இப்படித்தானன்ற மாதிரி. இந்த அனுபவம் வேண்டாம் மனிதருக்கு. ஆனா எங்களுக்கு நாள் கூடி போச்சு 45 நாள். சும்மா நோமலா 7 நாளும் தானே.
சரி அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்துட்டோம் அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து கொண்டு ஏன்னா ஆக்கள் கூட கொண்டு வர கொண்டு வரலாம் வச்சு நம்பிட்டா சரி ஆண்டவர் தான் இருக்கிறார் அதுதான் சனம் நம்பாத சரி போவோம் செல்ல குட்டியல் விளங்கல பிறா கார் எடுப்போம் பஸ்ஸில் கொண்டு லைசன்ஸை விட்டு வந்து நம்ம கிடக்க ரைட் அவ்வளோங்க சூடா இருக்கு நகை செய்ய விருப்பம் தான் நான் என்ன இது சரி ஆயிட்டாம் தொடர்ந்து பாருங்கோ நீர் ஏர் முன்னுக்கர் அப்படி ஐயோ இது கால் வைக்கிறாக்கோ காலை வைக்க விட கழுத்தையும் வைக்கலாம் காலை வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க உங்களை கஷ்டம் உண்மைதான் ஐயோ இன்னும் ஓகே ஏசியை போடுங்க ஏசியை போட்டு பாய்க்கொண்டான்றாங்க வானம் படிச்சிருமா முன்னுக்கு இந்த கீட்டால் இன்னும் உண்மையாக எவ்வளோ வாங்குறோம் உங்கள்கிட்ட ஒரு 2500 காசு கொண்டு வா 250 ரூபா கண்டில் வாங்குவோம் லாபம் தான் இங்கே வாங்குறதுக்காக லாபம் தான் சாப்பிடல மதியம் இல்லை இந்த வக்கைக்கு வேலைக்கு 1.5 கிலோ வேட்டை சாப்பிட்றது சமைக்கல வீட்டு சமைச்சது இன்றைக்கு ரஜ்ஜியோ இன்றைக்கு வந்து சீலா மீன் பருப்பு கீரை குத்தரிசி சோறு ரொம்ப கறியோ உம்மண்டா சொல்லுவோம் பகுதிகளில் வெயிலன்னா பயங்கர வெயில் வெயில் நெருப்படுக்குது வெயில் நானும் எதிர்பார்த்து வந்து வெள்ளை கலர் ஷர்ட் போட்டா வந்து இந்த வெப்பத்தை ஊடுற தன்மை குறைவா இருக்கு பாண்டு வெள்ளைக்கல்ல ஷர்ட் போட்டா வெப்பத்தை குறைக்குமா சொல்றேன் வெப்பத்தை குறைக்க மாட்டலாம் அந்த வெப்பத்தை இழுக்க தன்மை வந்து குறையும் அந்த வெப்பத்தை உள்ள இருக்காது கருப்பு கலர் மாதிரி ஆனா வெள்ளைக்காய போட்டாலுமே என்ன சொல்ற ஒரே வக்கையா தான் இருக்கு அந்த குறையிற இல்லை கூட்டுற மாதிரி தெரியல அப்படியா இருக்கு வக்கையண்டா வக்கை ஏசி போட்டுமா அவ்வளோ வக்கையாக வேர்க்குது பாக்களுக்கு ஆனா கண்ணாடி திறந்து விட்டுட்டு காத்த விட்டமா போக சொல்றாங்க தெரியுமா காத்துல போகலாம் தெரியாது வாகனங்கள் ஓடியல வாகனத்துக்குள்ள புழுதி காத்து உள்ளுக்குள்ள வேற ஓடியல அதுல புக்கு ஒன்று இருக்கும் ஏன்னா அடிக்கடி கும்பிடுற இன்னொரு அப்ப நாங்க வந்து கலைக்க வெயிலுக்கு கலைக்குது நாளைக்கு வந்து போன் ஸ்டாண்ட பிடிச்சி கொள்வது அவருக்கு இந்த வெயிலுக்கு களைப்பா இருக்கும் ஒரே பிள்ளைக்கியா அதில் கொஞ்சம் சிக்கலா கிடக்கு அப்ப நாங்கள் போயிட்டு பூங்கொண்டு வாங்குற இடத்த பார்ப்போம் பூங்கொண்டு வாங்குறீங்க என்ன வகையான பூங்கொண்டு வாங்க போறீங்க நீ பூக்குறதோ இல்ல காய்க்கிறதோ இல்ல குளுங்குறதோ இல்ல பூக்குறதும் குளுங்குறதும் எங்க இந்த வீட்டுக்குள்ள புது வீட்டுக்கும் அங்க முன்னு கட்டுற பாக்கு அதான் கட்ட புது வீடு வீடு இல்ல பாக்கடா என்ன மாதிரி சுற்றுலா பயணிகள் வந்து பாக்கலாமா இல்ல ஹீவார் தான் டிக்கெட் இல்ல டிக்கெட் இல்ல ஹீவார் தான் எவ்வளவு ஒரு ஆளுக்கு எடுக்கிறீங்க குழந்தை பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆக்களுக்கு எவ்வளவு சின்ன பிள்ளைகளுக்கு 100 ரூபா பெரிய ஆக்களுக்கு 250 ரூபா அப்ப அதுல எத்தனை வகையான பூங்கண்டுகளை நீங்க வளர்த்து வந்து காட்ட போறீங்க மக்களுக்கு இதுதான் வாங்க போறோம் சரி வந்து இப்ப நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு போயிருந்தாரு வந்து இந்த வகையான பூங்கண்டு நாட்டா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சுற்றுலா பயணிகள் வந்து இருக்கக்கூடிய தன்மை ஒன்று வருமானு சொல்லி கண்டிப்பா ஒரு தொடர்ந்து வீடியோ மிஸ் பண்ணல பாத்தீங்கன்னா விளங்கும் இதை கட்டு நான் வாக்குறேன் நீங்க எட்டு வாக்குறேன் இல்ல நாட்ட போறீங்க இயற்கையின் மாதிரி ஒருவருக்கு ஒரு விருப்பம் இருக்குந்தானே ஒன்றை பார்த்துட்டு நாங்கள் இதே மாதிரி செய்யணும் நினைப்போம் அப்ப எங்கட வீடியோ பார்த்துட்டு நீங்க மாசம் இருக்குதானே அப்ப ஆசை இல்லாம வந்து யாரதான் விட்டுருக்கு அதேதான் அதெல்லாம் இந்த கேடு இந்த ஆசைப்படவும் தான் அந்த அளவுக்கு ஏற்ற ஆசைப்பட்டோம் அளவு மிஞ்சிதான் அளவுக்கு மிஞ்சிதான் கட்டஞ்சேரி இந்த வகையில நாங்களும் ஆனா சில ஒடியலுக்கு அந்த ஐட்டு சொல்றேன் அந்த விளக்காவது வெயிலுக்கு வந்து கூடாது அடிக்கடி செத்த அவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு அந்த வெயிலுக்கு கூடானாலும் நெஞ்சு கொள்ளாங்களா கிடக்கு அதுதான் கேட்டு கேள்வி கலை வர்றாங்க
அப்படியே 2 பேங்க இதில் வாகனம் வந்து சும்மா என்ன போக்கு போய்கொண்டிருக்கண்டு சொல்லி வேலை இல்லாத அளவுக்கு போகுது ஃபுல்லாக இந்த டிப்பரோல் வாகனங்கள்லாம். போகிற போக்க பார்க்க விசரா கிடையாது. அதுதான் ஓ பிறண்டுட்டது. அந்த தூண் சரியா கூட ஆக்சிடென்ட் நடக்க விடத்த அப்படி ஓடுறாங்களா? இப்போ அதாவது வந்து நான் இப்போ எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்காவில்கிட்ட வந்து கடையில் ஒரு தண்ணி போத்து 2 வாங்கிறக்காக வந்து நிற்கிறேன். அதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்துருப்பீங்க அதில் வந்து இறங்கி இருக்கும் பொழுதே எவ்வளோ வாகனங்கள் வந்து போய்கொண்டிருக்குது சொல்லி வேலையில் அளவுக்கு. அந்த பாருங்க அந்த வாகனம் போகிற போக்கு ஸ்ட்ரீட்டுக்குள்ள அதுக்குள்ள மாடு வந்து பாருங்க அது க்ளோஸ் பண்ணது. இப்படி வேகமாக போகும்பொழுதெல்லாம் அந்த மாடு 2 சென்று சொன்னால் மாடுகளை காட்டிதான் ஒன்றுமே செய்யலாம் அடித்து போட்டு போக வேண்டியதான். அப்படித்தான் இருக்கு இந்த போகிற போக்கில் பாருங்க இப்படி இருக்காண்டு. அப்போ நான் வந்து இப்போ இங்கே வந்து சரியான மழை வாரம் இருக்குது. மழை வரத்தோட அந்த வானத்தாங்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஃபுல்லாக எல்லாம் புகாராக சரியான மழை வார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அப்படியே நாங்கள் போக அப்படியும் இருண்டுரும் அதாச்சும் ஒரு 6-7 மணி ஆகும். அப்போ நாங்கள் இங்கே வந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு அலுவல் ஒன்று தான். நான் வந்தது இங்கே வரும்பொழுது வித்தியாசமான பூங்கொண்டுகள் இருந்தால் அதுவரை மாயை கொண்டு வருவோம்னு தான் உண்மைக்குமே நான் வந்தேன். நான் அழைக்கக்கூடியதாக நான் நிற்கிறேன். அப்படி ஒரு இது வாகனம் சும்மா அவ்வளோ தூரத்துக்கு வாகனங்கள் வந்து போய்கொண்டிருக்குது. அப்போ போகிறோம் அதாச்சும் போயிட்டு அதாச்சும் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படின்றதை வந்து அதாச்சும் எவ்வளோ பூங்கொண்டுகள் தச்சு நாங்கள் வெளியே திரும்பி வரும்பொழுது பூமரங்கள் அங்கே இருக்குந்தானே வித்தியாசமான கண்டுவளம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் கண்டிப்பாக மாயை கொண்டு தான் வருவேன். என் வீட்டுக்கு வந்து நிச்சயமாக தேவை. அதே மாதிரி இந்தியாவில் மழை வரப்போது நினைக்க பார்க்க ஆசையாக கிடக்குது. மழை என்று நினைக்க என்ன சொன்னால் அந்த ஒரு மழை மப்பும் மஞ்சாரமாக இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அங்கால சிட்டியான வெயில் சுட்டரிக்கிற அளவுக்கு மண்டையை பிளக்கிற அளவுக்கு வெயிலாக கிடக்கு. இந்த இடத்துல நிற்கும் பொழுது பார்க்க ஆசையாக இருக்குது. இப்படி ஒரு வீடியோ எடுத்து முந்தைய மாதிரி கனகாலம் ஆகிட்டுது. முந்தைய சொன்னால் அடிக்கடி ஓடி திரிகிறது போகிறது ஒரு இடங்களில் இந்த வீடியோ எடுக்கிறதா நான் இப்போ கனகாலத்துக்கு பிறகு இதை வந்து செய்கிறோம். ஓகே அப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.